ஃப்ரெண்ட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். பாஜகவை மீறி அதிமுக தனித்து செயல்பட முடியுமா? இல்ல அதிமுக அப்படி தனித்து செயல்பட்டா பாஜக தான் விட்டுடுமா? எங்க தேர்தல் ஃபார்முலாவே இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு பாஜக ஒரு பக்கம் என்ன பண்றாங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேன்றிய சகல அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் பாஜகவும் அதிமுகவும் முட்டி மோதுறாங்க. இன்னும் டீட்டெயிலா டமால் டுமில் பாலிடிக்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. பொதுவா தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ண உடனேயே தேர்தல் திருவிழா ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஒவ்வொரு கட்சியும் கால்ல சக்கரத்தை கட்டிக்கிட்டு சுழண்டி என்ன பண்ணுவாங்க, வேலைகளை செய்வாங்க. ஆல்மோஸ்ட் அதிமுகவும் திமுகவும் பாதி பிரச்சாரங்களை முடிச்சிட்டாங்க. ஆனா இன்னும் ஒரு சில கட்சிகள் பிரச்சாரங்களை கூட இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, வேட்பாளர் தேர்வை கூட இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த பக்கம் திமுக கூட்டணி ஒரு சில கட்சிகளுக்கு தொகுதி உடன்பாடு ஏற்பட்டாச்சு. அதாவது இந்தந்த கட்சிக்கு இத்தனை தொகுதி அப்படின்றது உடன்பாடு ஏற்பட்டாச்சு. ஆனா அதிமுகவில் இன்னும் யாருக்கு எத்தனை தொகுதிகள் அப்படின்றது இன்னும் முடிவாகவே இல்லை. இது ஒரு இழுப்பறையா போயிட்டு இருக்கிற டைம்ல தான் தேர்தல் ஆணையம் அதிரடியா என்ன பண்ணிருச்சு, தமிழ்நாட்டுக்கு ஏப்ரல் 23 எலெக்ஷன் பா, மே 4 ரிசல்ட் பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அதிரடியா கிளப்பியிருக்காங்க. இது ஒரு புறம் சர்ச்சையா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கீங்களா. தேர்தல் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதே ஒரு சர்ச்சை அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இங்க பாஜக அதிமுக இந்த கூட்டணி சுமூகமா இருக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணியில அதிமுக நாங்க தனித்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க தனித்து செயல்பட முடியாது, இங்க நாங்க இல்லாம நீங்க இல்ல அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் பாஜக என்ன பண்றாங்க, நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பாஜகவுடைய பிளான் என்ன, தமிழ்நாட்டு தேர்தல்ல பாஜகவுடைய பிளான் என்ன அப்படின்றதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பொதுவா பாஜக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்களுடைய தேர்தல் யுக்தி அப்படின்னு இருக்குல்ல, அதை ரொம்பவே என்ன பண்ணுவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அது மகாராஷ்டிரா தேர்தலா இருக்கட்டும், நீங்க பீகார் தேர்தலா இருக்கட்டும், டெல்லி தேர்தலா இருக்கட்டும், எல்லா தேர்தலையும் பாஜக ஒவ்வொரு மாநிலத்திலும் தேர்தல் யுக்திகளை என்ன பண்ணுவாங்கன்னா செயல்படுத்துவாங்க. எந்த மாநிலத்துல எந்த கட்சியோட மேல ஏறி நம்ம செயல்படணும் அப்படின்றத தேர்தலுக்கு முன்பாகவே என்ன பண்ணுவாங்கன்னா நிர்ணயிச்சிருவாங்க. நிர்ணயிச்சு இந்த கட்சி தான், இந்த மாநிலத்துல இந்த கட்சி தான், இந்த கட்சி மேல ஏறி நம்ம சவாரி செஞ்சா நிச்சயமா அந்த மாநிலத்துல பாஜக ரொம்ப வலுவா இருக்கும் அப்படின்றதுல பாஜக ரொம்பவே என்ன பண்ணுவாங்கன்னா தொலைநோக்கு பார்வையோடு என்ன பண்ணுவாங்க, செயல்படுவாங்க. தேர்தலுக்கு முன்பாகவே அந்த குறிய வச்சிருவாங்க. இந்த கட்சி மேல குறி வச்சுட்டு அந்த கட்சிக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கணும், அந்த கட்சி எப்படி சுற்றி வளைக்கணும் அப்படின்ற ஒரு தேர்தல் யுக்திய பாஜக ரொம்பவே செயல்பட்டு இருக்கு. நீங்க மகாராஷ்டிரால எடுத்துக்கங்க, சிவசேனா கட்சியை உடைச்சாங்க, தேசியவாத காங்கிரஸ உடைச்சு அந்த கட்சியை ரெண்டா பிரிச்சு அது மூலியமா சவாரியை பிடிச்சு அங்க என்ன பண்ணாங்க, ஆட்சி பிடித்தாங்க. இப்போ அதாவது பீகார்ல நிதிஷ்குமார் கட்சி, அந்த கட்சியோட சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா பயங்கரமா செயல்பட்டாங்க. அங்க பாஜகவுடைய தேர்தல் யுக்தி அப்படின்றது ரொம்ப பயங்கரமா இருந்தது. இத நிதிஷ்குமார் அவர்களை எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு பாஜக ஒரு நெருக்கடி கொடுத்து தேர்தல் யுக்தியை செயல்படுத்தினாங்க. சோ பீகார் மாடலை அப்படியே தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா பாஜக சைட்ல இருந்து தகவல் வந்துருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 100க்கு 100 அப்படின்ற விதத்துல பிரிச்சுக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. இப்போ பாஜக கூட்டணியில விஜய் அவர்கள் வரப்போறாரு அப்படின்ற ஒரு பேச்சுகள் இருக்கு. நிச்சயமா விஜய் அவர்கள் வரமாட்டார். என்டிஏ கூட்டணியில விஜய் அவர்கள் சேர மாட்டார். இப்போ இல்ல, எலெக்ஷனுக்கு முன்பாக இல்ல, ஆப்டர் எலெக்ஷன் அவர் நிச்சயமா சேருவார் அப்படின்றதுதான் ரொம்ப நிதர்சனமான உண்மையா இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி அவரு சேர மாட்டார் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. பின்ன இங்க எப்படி இவங்க 100 சீட்டு பிரிப்பாங்க அப்படின்னு ஒரு பார்வையில தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். ஒருவேளை எல்லாத்தையும் உடைச்சிட்டு விஜய் அவர்கள் கொள்கை எதிரி கூட கூட்டணி வச்சா இங்க விஜய்க்கு 100 சீட்டு, அதிமுகவுக்கு 100 சீட்டுன்ற வீதம் பிரிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க. விஜய் கூட்டணிக்குள்ள வந்தா, வராத பட்சத்துல இங்க அதிமுக என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க தனித்து பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போம். கிட்டத்தட்ட 180 சீட்டுல நாங்க நின்று 117 சீட்டை நாங்க ஜெயிப்போம், தனித்து பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிப்போம் அப்படின்றத ஒரு இலக்கு தான் அதிமுகவுடைய இலக்கா இருக்கு. ஆனா பெரும்பான்மையில உங்களை வின் பண்ண வச்சுட்டு நாங்க எப்படி கூட்டணி ஆட்சியில பங்கு பெற முடியும்? ஏன்னா மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தொடர்ந்து பாஜகல பயணிக்கிற எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான், என்டிஏ கூட்டணி ஆட்சி கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற ஒரு விவாத பொருள் இங்க தமிழக அரசியல்ல நிலவுது. இப்படியா இருக்கும் பொழுது சரிக்கு சரி பாதியா பிரிக்கணும். 117 சீட்டு உங்களுக்கு,
234ல 117 சீட்டு அதிமுகவுக்கு, 117 சீட்டு பாஜகவுக்கு. இந்த 117 சீட்டு பாஜகவுல அவங்க ஒரு கூட்டணி உள் ஒதுக்கீடு வைப்பாங்கல்ல. இப்ப பாரிவந்தர் இருக்கிறாரு, ஏசி சண்முகம் இருக்கிறாரு, ஜி.கே. வாசன் இருக்கிறாரு, அது மாத்திரம் இல்லாம டிடிவி தினகரன் இருக்கிறாரு, இன்னும் ஜான் பாண்டியன் இருக்கிறாரு, பல கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள் இருக்குல்ல. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாஜக என்ன பண்ணும், மெஜாரிட்டியை தாம் பக்கம் வைத்துக்கொண்டு இவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கும். ஆக மொத்தம் 117 சீட்டுல இவங்க நிக்கணும். அதிமுகவுக்கு 117 சீட்டு. நீங்க பீகார்ல எடுத்துட்டீங்கன்னா 100 சீட்டு நிதிஷ்குமாருக்கும் 100 சீட்டு பாஜகவுக்கும் சரிக்கு சரிசமமா பிரிச்சு மீதமுள்ள தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு பிரிச்சு கொடுத்தாங்க. சோ அதே மாதிரிதான் இங்க 117 சீட்டு அதிமுகவுக்கு, 117 சீட்டு பாஜகவுக்கு. பாஜக உள்ஒதுக்கீடு கொடுத்து அந்த கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துரும். இதுதான் பாஜகவுடைய தமிழ்நாட்டுல தேர்தல் யுக்தியா இருக்கு. நீங்க 117 சீட்டுல அதிமுக நின்னா மெஜாரிட்டியில வின் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா நீங்க மெஜாரிட்டியில வின் பண்ணாலே 118 சீட்டு வாங்கணும். 118 சீட்டு வாங்கி நீங்க மெஜாரிட்டியில வின் பண்ணாதான் உங்களுக்கு நீங்க ஆட்சி அமைக்க முடியும். 117க்கும் கீழே நீங்க வாங்கினீங்கன்னா உங்களால கூட்டணி ஆட்சி தான் அமைக்க முடியும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. சோ இப்படியா இருக்கும் பொழுது அதிமுகவை மெஜாரிட்டியில வின் பண்ண வைக்க கூடாது அப்படின்ற ஒரே எண்ணம் பாஜக கூட்டணியில இருக்கு. நீங்க என்டிஏ கூட்டணி அப்படின்னு மொத்தமா சொல்லலாம். ஆனா இங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள எப்படி இருக்குன்னா அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி அப்படின்றதா இருக்கு. நீங்க அன்புமணியை கூட எடுத்துட்டீங்கன்னா இங்க பாஜகவுக்கு தான் அவர் சப்போர்ட் பண்றாரு. அதிமுக தனித்து நிக்குது. என்டிஏ கூட்டணியிலேயே அதிமுக தனித்து நிக்குது. ஆனா பாஜக பல கட்சிகளை உள்ள வச்சிருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நம்பி யாரும் அங்க வரல. பாஜக அங்க மத்தியஸ்தம் பண்றாங்க. நீங்க அன்புமணியா இருக்கட்டும், டிடிவி தினகரனா இருக்கட்டும், ஜான் பாண்டியனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பாஜக மத்தியஸ்தர் பண்றதுனால தான் அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள வராங்களே கண்டி எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு ஆளுமைக்கு அங்க வரல அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை, கலை யதார்த்தம். இப்படியா இருக்கும் பொழுது 117 சீட்டுல நீங்க ஜெயிச்சு எவ்வளவு மெஜாரிட்டியில வரீங்களோ அப்ப நீங்க ஆட்சியை பிடிச்சுக்குங்க. இப்ப உதாரணத்துக்கு அதிமுக 117 சீட்ல நிக்கிறாங்கன்னா 110 சீட்டு ஜெயிக்கணும். குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு 100 சீட்டாவது ஜெயிங்க. 100 தொகுதியில தான் ஜெயிங்க. நீங்களே தனித்து ஆட்சியை பிடிச்சுக்கோங்க. நீங்களே முதலமைச்சரா இருந்துங்க. நாங்க கூட்டணி கட்சி ஆதரவு மட்டும் தரோம். எங்களுக்கு நீங்க மினிஸ்டர் ஒதுக்கீடு தர வேண்டாம், ஆட்சியில அதிகாரத்துல பங்கு தர வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல பாஜக இருக்கிறாங்களாம். ஒருவேளை நீங்க 100க்கும் கம்மியா ஜெயிச்சீங்கன்னா இங்க கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ற ஒரு கணக்குலதான் பாஜக என்ன பண்றாங்கன்னா பீகார்ல நிதிஷ்குமாரை எப்படி நெருக்கடி கொடுத்து 100க்கு 100 சரிசமமா ஜெயிச்சு இங்க பாஜக தான் என்ன பண்ணாங்க, மெஜாரிட்டியில இருந்தாங்க. நீங்க பீகார்ல எடுத்துட்டீங்கன்னா 100க்கு 100 இருந்தாங்க. அவங்க 189 சீட்டு, இவர் 81 சீட்டோ சம்திங் ஜெயிச்சாரு நிதிஷ்குமார். பாஜக 89 சீட்ல ஜெயிச்சாங்க. மெஜாரிட்டின்னு பார்த்தா பாஜக தான். ஆனா இருந்தாலும் உங்களை கடமைக்குன்னு நாங்க என்ன பண்றோம், சிஎம் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் ஆக்குனாங்க. அடுத்த ஒரு 4 மாசத்திலே, நவம்பர் மாசம் வந்தது, டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 4 மாசத்திலேயே முதலமைச்சர் பதவியை பிடிங்கிட்டு நீங்க இங்க அரசியல் செஞ்சதெல்லாம் போதும், டெல்லிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவரை ராஜ்யசபா எம்பி ஆக்கிட்டாங்க. இப்ப அங்க பாஜக தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. பாஜக தான் முதலமைச்சரா இருந்து பாஜக தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. சோ அதே ஃபார்முலாவை பீகார்ல பாஜக என்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணிச்சோ அதே ஃபார்முலாவை தமிழ்நாட்டுல பாஜக செயல்படுத்த போகுது. சோ இதனால 117 சீட்டு எடப்பாடிக்கும் 117 சீட்டு பாஜகவுக்கும், இதுல பாஜக உள்ஒதுக்கீடு கொடுக்கும் அப்படின்ற ஒரு வீதத்துலதான் இங்க தேர்தலை சந்திக்க போறாங்க 2026 சட்டமன்ற தேர்தல. சோ நிதிஷ்குமாருக்கு என்ன கதி ஏற்பட்டதோ அதே கதிதான் எடப்பாடி பழனிசாமிக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ஏற்படும் அப்படின்றதுல எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.